வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். ரேஷன் கடைகளில் மக்கள் விரும்பாத பொருட்களை வாங்குமாறு கட்டாயப்படுத்தினால் கடும் நடவடிக்கை. மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை செயலர் எச்சரிக்கை. வரும் நவம்பர் மாத இறுதிக்குள் 4G சேவை தொடங்கப்படும். BSNL அறிவிப்பு. கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் நிவாரணம். முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. பொன்னியின் செல்வன் விவகாரத்தில் வெற்றிமாறன் வரலாறு தெரிந்து பேச வேண்டும் என குஷ்பு கண்டனம். லிங்கத்திற்கு பெருங்கோயில் கட்டியதாலேயே ராஜராஜ சோழன் மீது இந்து என்ற அடையாளத்தை திணிப்பதா என வெற்றிமாறனுக்கு ஆதரவாக திருமாவளவன் கருத்து. தெலுங்கானா ராஷ்டிர சமிதி தேசிய அளவில் கால் பதிக்க விருப்பம். விஜயதசமியான இன்று தேசிய கட்சியாக அறிவிக்கிறார் சந்திரசேகர ராவ். இலங்கையில் பால் பவுடர், கோதுமை மாவு, சாப்பாடு விலை எகிரியதால் அதிர்ச்சி. சமையல் எரிவாயு சிலிண்டர், சிமெண்ட் மூட்டை விலை சற்று குறைப்பு. யுக்ரைனுக்கு கூடுதலாக $625 மில்லியன் அமெரிக்கா நிதி உதவி. ஜெலன்ஸ்கியிடம் உறுதியளித்த ஜோ பைடன். 3வது T20 போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 49 ரன்கள் வித்தியாசத்தில் ஆறுதல் வெற்றி. தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது இந்தியா. இனி விரிவான செய்திகள். மியான்மரில் சிக்கித் தவித்த 13 தமிழர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு சென்னை திரும்பிய நிலையில் அவர்களை விமான நிலையத்தில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வரவேற்றார். தாய்லாந்தில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலரை ஒரு கும்பல் அழைத்துச் சென்றது. ஆனால் அவர்களை தாய்லாந்து அழைத்துச் செல்லாமல் மியான்மரில் அடைத்து வைத்ததாக இளைஞர்கள் வேதனையுடன் வீடியோ வெளியிட்டு உதவி கேட்டனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் அவர்களை மீட்டு தாயகத்திற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் பிரதமருக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். இதனையடுத்து முதற்கட்டமாக 13 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்டனர். அவர்களை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வரவேற்றார். பாரத பிரதமர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தகவலை பதிவு செய்தார்கள். அந்த அடிப்படையில் இவர்களை மீட்கின்ற பணியை நம்முடைய தமிழக அரசு துறை சார்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் மூலமாக தாய்லாந்திலிருந்து தமிழகத்துக்கு வரும் வரையிலும் இந்த 13 நபர்களுக்கும் அந்த ஃப்ளைட் டிக்கெட்டு ஏற்பாடு செய்து அவர்களுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். இன்னும் பல பேர் அங்கே இருக்கிறதாக செய்திகள் உள்ளது. அவர்களையும் அழைத்து வருகின்ற பொறுப்பினை அரசு ஏற்றுக்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நியாய விலை கடைகளில் மக்கள் விரும்பாத பொருட்களை வாங்குவதற்கு கட்டாயப்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை செயலர் சுதான்சு பாண்டே எச்சரித்துள்ளார். தமிழகம் வந்துள்ள அவர் மாநிலம் முழுவதும் செயல்பட்டு வரும் நியாய விலை கடைகள் மற்றும் மக்கள் அங்காடிகளை ஆய்வு செய்து வருகிறார். ராமேஸ்வரத்தில் உள்ள மக்கள் அங்காடிக்கு சென்று அங்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் தரம் மற்றும் இருப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சுதான்சு பாண்டே நியாய விலை கடைகளில் மக்கள் விரும்பும் அத்தியாவசிய பொருட்களை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். Government of India basically distributes 4 products which are highly subsidized. One is the wheat, rice, millets and sugar. Now these are the other items state government introduces through the PDS system. Say for example here palm oil and pulse, tur dal is being distributed, and in addition the state civil supplies department procures some other items and keeps that on the shop. So nobody can force anyone. You are there as a customer. It's your free will. If you want to buy, you buy. If you get a better price in market, you buy from the market. So nobody can force anyone. வரும் நவம்பர் மாத இறுதிக்குள் 4G சேவை துவங்கப்படும் என்று BSNL அறிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற மொபைல் காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்ற BSNL நிறுவன நிர்வாக இயக்குநர் RK பூர்வார் நவம்பர் மாதத்தில் 4G சேவை தொடங்கும் எனவும் அதன் பிறகு படிப்படியாக நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் எனவும் குறிப்பிட்டார். 4G சேவைக்காக TCS மற்றும் CTAT உள்ளிட்ட நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அவர் தெரிவித்தார்.
செக் குடியரசு நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் பல்வேறு நிறுவனங்களின் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். முன்னதாக செக் குடியரசு நாட்டின் விண்வெளி மற்றும் விமானத்திற்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கின்ற நிறுவனத்தை அமைச்சர் பார்வையிட்டார். இன்று புரோனா நகரில் நடைபெறும் சர்வதேச கண்காட்சியில் கலந்து கொண்டு செக் குடியரசு நாட்டின் சிறு குறு தொழில் நிறுவனங்களோடு தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு உண்டான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தாக உள்ளன. தஞ்சாவூர் மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் குளிக்க சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆன்மீக சுற்றுலாவிற்காக தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வந்திருந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த சார்லஸ், பிருத்திவிராஜ் உள்ளிட்ட 6 பேர் கொள்ளிடம் ஆற்றில் குளிக்க சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்தது வேதனை அளித்ததாக கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 3 லட்சம் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அறிக்கையில் கூறியுள்ளார். காந்தியையும் அண்ணாவையும் விமர்சித்த உலகம் என்பதால் பொன்னியின் செல்வன் படத்தை விமர்சிப்பதில் விசித்திரம் ஏதுமில்லை என திமுக எம்பி திருச்சி சிவா சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டுள்ளார். பொன்னியின் செல்வன் கதையை மெருகு குலையாமல் கொண்டுவர வேண்டும் என்ற இயக்குநரின் அக்கறை பாத்திரங்களின் பரிணமிப்பில் மிளிர்ந்ததாக பாராட்டியுள்ளார். எனினும் பெரும் எதிர்பார்ப்போடு சென்று ஏமாந்த பொன்னியின் செல்வன் நேசர்களில் தானும் ஒருவன் என குறிப்பிட்டுள்ளார். பொன்னியின் செல்வன் விவகாரத்தில் வெற்றிமாறன் வரலாறு தெரிந்து பேச வேண்டும் என குஷ்பு பதிலளித்துள்ளார். வெற்றிமாறன் சார் பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. நீங்கள் உங்களுடைய பார்வையை நீங்கள் மாற்றிக்கணும். எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு துப்பு கண்டுபிடிக்கணும், ஏதோ ஒரு தவறு கண்டுபிடிக்கணும். நான் இந்த என்னுடைய பார்வையில் என்னுடைய நோக்கத்தில் தான் மட்டும்தான் பார்ப்பேன். நான் உலகம் எப்படி இருக்குது அதை நான் பார்க்க மாட்டேன் சொன்னாக்கா அது அவருடைய துரதிர்ஷ்டம் நான் சொல்வேன். ஏன்னா யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். எப்படி உலகம் எப்படி இருக்குன்னு அந்த உலகம் எப்படி இருக்குது அப்படி தான் பார்க்கணும். So I think some problem with வெற்றிமாறனுடைய ஐசைட் நினைக்கிறேன். லிங்கத்திற்கு பெருங்கோயில் கட்டியதால் ராஜராஜன் மீது இந்து என்ற அடையாளத்தை திணிப்பது சரியா? இது வரலாற்று திரிபாகாதா என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். இயக்குநர் வெற்றிமாறன் தெரிவித்த கருத்து குறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார். அதில் ராஜராஜ சோழன் காலத்தில் சைவம் வேறு, வைணவம் வேறு, திருநீறு பட்டை வேறு, திருமண் நாமம் வேறு என்று கூறியுள்ளார். இரண்டும் வெளிப்படையாக மோதிக்கொண்டன என்றும் குருதி சேற்றில் தலைகள் உருண்டன, மாறி மாறி மதமாற்றம் செய்து கொண்டன என தெரிவித்துள்ளார். அக்காலத்தில் ஏது இந்து, இக்காலத்துக்கு லிங்காயத்துக்குள்ளே தாங்கள் இந்துக்கள் இல்லை என்று உரத்துச் சொல்வதாக குறிப்பிட்டுள்ளார். 1000 வருடங்களுக்கு முன்னர் லிங்கத்திற்கு பெருங்கோயில் கட்டியதால் அவர் மீது இன்றைய அடையாளத்தை திணிப்பது சரியா? இது வரலாற்று திரிபாகாதா? இதைத்தானே இயக்குநர் வெற்றிமாறன் குறிப்பிட்டார். அவர் பெரியாரின் பேரன் என திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். நாத்திகராக இருந்தால் இந்து மதம் குறித்து பேசாதீர்கள் என வெற்றிமாறனுக்கு இயக்குநர் பேரரசு பதில் அளித்துள்ளார். நீங்க இந்துவா? நாங்கள் இந்துலாம் சொல்ல மாட்டோம். ஓகே, வைணவரா, சைவ மதமா, நீங்கள் யார்? எங்களுடைய மதத்துக்கு வரும்போது நீங்கள் எந்த மதங்க வெளிப்படுத்துங்க. நாங்கள் சாமியே நம்ப மாட்டோம். நான் நாத்திகன்னா பேசாது. எங்களுடைய நம்பிக்கை பற்றி பேசாது. சீமான் சார்ன்னு சொல்கிறாரு, முருகன் முப்பாட்டனுங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சாமி இல்லைங்கிறாரு. ஒரு முன்னுக்கு பின்னா முரணங்கும் போது நீங்கள் யாருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாகிட்டு சொல்லுங்கள். ராஜராஜ சோழனை இந்து மத மன்னராக மாற்ற நினைப்பது வேடிக்கையானது என கருணாஸ் விமர்சித்துள்ளார். வெற்றிமாறனின் பேச்சுக்கு ஆதரவு தெரிவித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சோழர் காலத்தில் ஏது இந்து, இந்தியா என கேள்வி எழுப்பியுள்ளார். ராஜராஜ சோழனை இந்து மன்னர் என்று கூறுவது தமிழர் அறத்திற்கே எதிரானது என குறிப்பிட்டுள்ள அவர் தமிழர் அடையாளங்கள் பறிக்கப்பட்டால் தமிழரினம் வேடிக்கை பார்க்காது என எச்சரித்துள்ளார். தேசிய கட்சி தொடங்குவது பற்றி விஜயதசமி தினமான இன்று தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் அறிவிக்க உள்ளார். அம்மாநிலத்தில் தெலுங்கானா ராஷ்டிர சமிதி தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சியில் இருக்கிறது. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாட்கள் நெருங்க அக்கட்சி தேசிய அளவில் கால் பதிக்க விரும்புகிறது. முதலில் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த கட்சியின் ஆண்டு விழாவில் தேசிய அரசியலில் தெலுங்கானா ராஷ்டிர சமிதி முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று விழாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் 12ஆம் தேதி சட்டசபையில் பேசிய சந்திரசேகர ராவ் தேசிய கட்சி தொடங்கப் போவதாக முதலில் அறிவித்தார். இந்த நிலையில் தேசிய கட்சி தொடங்குவது பற்றி சந்திரசேகர ராவ் இன்று அறிவிப்பார் என விஜயதசமி நாளான இன்று புதிய கட்சியை பற்றிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2022ஆம் ஆண்டிற்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசுக்கு 3 விஞ்ஞானிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். குவாண்டம் தகவல் அறிவியல் தொடர்பான ஆராய்ச்சிக்காக பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானி அலைன் ஆஸ்பெக்ட், அமெரிக்க விஞ்ஞானி ஜான் எஃப் கிளாசர் மற்றும் ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்த ஆண்டன் ஜீலிங்கர் ஆகியோர் நடப்பாண்டிற்கான நோபல் பரிசுக்கு கூட்டாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்.
சைபர் குற்றங்கள் தொடர்பாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சிபிஐ அதிரடி சோதனை நடத்தினர். ஆபரேஷன் சக்ரா என சிபிஐ நாடு முழுவதும் அதிரடி சோதனையை நடத்தினர். சர்வதேச போலீஸ் அமைப்பான இன்டர்போல் மற்றும் அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பான FBI கொடுத்த ரகசிய தகவல்கள் அடிப்படையில் சைபர் குற்றங்கள் தொடர்பாக நாட்டின் 105 இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் 300க்கும் மேற்பட்ட நபர்களை கண்காணித்து வருவதாகவும், ராஜஸ்தானில் ஒரு இடத்தில் இருந்து 1.5 கோடி ரூபாய் மற்றும் 1.5 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. உத்தரகாண்டில் மலையேற்றத்தின் போது பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், உத்தரகாசியில் மலையேற்ற வீரர்களின் விலை மதிப்பற்ற உயிர்களை இழந்துள்ளோம் என்பது வருத்தம் அளிக்கிறது என்று கூறியுள்ளார். உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் என்றும் மீட்பு பணிகளை அதிகாரிகள் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் என்றும் பதிவிட்டுள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதருக்கு குழந்தை திருமணம் செய்து வைத்தது தொடர்பாக தீட்சிதர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2021 ஜனவரி மாதம் சிதம்பரத்தைச் சேர்ந்த தீட்சிதர் ஒருவரின் 13 வயது மகளுக்கும் 19 வயது தீட்சிதருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து சமூக நலத்துறையின் ஊர்நலத்துறை அலுவலர் சித்ரா அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரை அளித்தார். இதனைத் தொடர்ந்து தீட்சிதர் மற்றும் சிறுமியின் தாயார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் தீட்சிதர் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இலங்கையில் பால் பவுடர், கோதுமை மாவு, ரொட்டி, கொத்து பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், சாப்பாடு ஆகியவற்றின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் எரிவாயு சிலிண்டர்கள், சிமெண்ட் மூட்டைகள் ஆகியவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. நள்ளிரவு முதல் விலை மாற்றம் நடைமுறைக்கு வரும் என இலங்கை அரசு கூறியுள்ளது. இதன்படி 400 கிராம் பால் பவுடர் பாக்கெட்டின் விலை 850 ரூபாயிலிருந்து 950 அதிகரிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோ பால் பவுடர் பாக்கெட்டின் விலை 2120 ரூபாயிலிருந்து 2350 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு விலை 13 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கொத்து பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் மற்றும் சாப்பாடு ஆகியவற்றின் விலை 10 ரூபாய் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் கூறியுள்ளது. எரிவாயு சிலிண்டர் விலை 200 முதல் 300 ரூபாய் வரை குறைக்கப்பட உள்ளதாக நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இதேபோல சிமெண்ட் மூட்டை விலையும் குறைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைனுக்கு கூடுதலாக $625 மில்லியன் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உறுதியளித்தார். யுக்ரைன் ரஷ்யா போர் 7 மாதங்களை கடந்துள்ளது. போரினால் பாதிப்படைந்துள்ள யுக்ரைனுக்கு ராணுவ ஆயுத உதவிகளை அமெரிக்கா தொடர்ந்து வழங்கி வருகிறது. இந்நிலையில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசி வாயிலாக உரையாடினார். அப்போது யுக்ரைனுக்கு மேலும் $625 மில்லியன் நிதியுதவி அளிக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் என வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்தியாவிற்கு எதிரான 3வது T20 போட்டியில் தென்னாப்பிரிக்கா ஆறுதல் வெற்றி பெற்றது. இந்தூரில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். தொடர்ந்து பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா ஆரம்பம் முதலே அதிரடியாக ஆடியது. இறுதியில் 20 ஓவர்களில் தென்னாப்பிரிக்கா 3 விக்கெட் இழப்பிற்கு 227 ரன்கள் குவித்தது. பின்னர் பேட்டிங் செய்த இந்திய அணியில் கேப்டன் ரோஹித் சர்மா டக் அவுட் ஆனார். தினேஷ் கார்த்திக் அதிரடியாக 46 ரன்கள் சேர்த்தார். எனினும் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்த இந்தியா 19வது ஓவரில் 178 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனால் 49 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றது. ஏற்கனவே முதல் 2 போட்டிகளில் வென்ற இந்தியா தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரேஷன் கடைகளில் மக்கள் விரும்பாத பொருட்களை வாங்குமாறு கட்டாயப்படுத்தினால் கடும் நடவடிக்கை. மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை செயலர் எச்சரிக்கை. வரும் நவம்பர் மாத இறுதிக்குள் 4G சேவை தொடங்கப்படும். BSNL அறிவிப்பு. கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் நிவாரணம். முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. பொன்னியின் செல்வன் விவகாரத்தில் வெற்றிமாறன் வரலாறு தெரிந்து பேச வேண்டும் என குஷ்பு கண்டனம். லிங்கத்திற்கு பெருங்கோயில் கட்டியதாலேயே ராஜராஜ சோழன் மீது இந்து என்ற அடையாளத்தை திணிப்பதா என வெற்றிமாறனுக்கு ஆதரவாக திருமாவளவன் கருத்து. தெலுங்கானா ராஷ்டிர சமிதி தேசிய அளவில் கால் பதிக்க விருப்பம். விஜயதசமியான இன்று தேசிய கட்சியாக அறிவிக்கிறார் சந்திரசேகர ராவ். இலங்கையில் பால் பவுடர், கோதுமை மாவு, சாப்பாடு விலை எகிரியதால் அதிர்ச்சி. சமையல் எரிவாயு சிலிண்டர், சிமெண்ட் மூட்டை விலை சற்று குறைப்பு. யுக்ரைனுக்கு கூடுதலாக $625 மில்லியன் அமெரிக்கா நிதியுதவி. ஜெலன்ஸ்கியிடம் உறுதியளித்த ஜோ பைடன்.
மூன்றாவது T20 போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 49 ரன்கள் வித்தியாசத்தில் ஆறுதல் வெற்றி. தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது இந்தியா. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.